ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரீசெண்டாக ஏலகிரி ட்ரிப்புக்கு தான் போயிருந்தோம். போகும்போது லன்ச் டைம் ஆகிடுச்சு. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கே போகிறதுக்கே 4 o'clock மேலே ஆகிடுச்சு. மேலே போனோடனே வியூஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அங்கே கொஞ்சம் நேரம் நின்று வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏலகிரிக்கு போனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் செல்ஃபி பாண்டாக்கு தான் போயிட்டு என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோடனே அங்கே குழந்தைங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஜீப் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். அது ஃபுல்லாகவே டயர்லேயே ரெடி பண்ணியிருந்தாங்க. செல்ஃபி பாண்டா எதுக்கு இந்த பேர் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காக டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க. டயர்லேயே சேர்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. செடியிலே வந்து பாட்டில் மாதிரி டெக்கரேட் பண்ணி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. நைட் டைம்லலாம் வந்தால் செம்மையாக இருக்கும் லைட்லாம் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் போனேன். இங்கே சாக்லேட் மட்டும் இல்லை, ஃபேன்சி ஸ்டோரும் இருந்துச்சு. போன வந்து இயரிங்ஸ்க்கு மாட்டி இருந்துச்சு. அங்கே பார்த்தேன், எதுவுமே எனக்கு செட் ஆகலை. இங்கே வந்து நிறைய ஃப்ளேவர் ஆஃப் சாக்லேட் இருக்குது. நாங்கள் வந்து 2-3 ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் இருந்துச்சு. அது கிச்சன் ஐட்டம்ஸு, ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருந்துச்சு. நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் ஏரோ கேமில் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் பார்க்க தான் போயிருந்தோம். அங்கே காலை வச்ச உடனே ஃபிஷ் வந்து பெடிக்யூர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஃபைவ் மினிட்ஸ் தான் டைம் சொன்னாங்க. சரி, அதை முடிச்சுட்டு போட்டிங்க்கு போகலான்னு சொல்லி கிளம்பினா பார்த்தா டைம் ஆகிட்டு இருக்குது, க்ளோசிங் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது வியூஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் பைக் நிறுத்திட்டு அங்கே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.